ஆனா இப்போ பொன்முடியுடைய கட்சி பதவி வந்து துணை பொதுச் செயலாளருங்கிற கட்சி பதவி வந்து அவர்கிட்ட இருந்து இப்போ நீக்கப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நேரடியாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு, அந்த கட்சியினுடைய தலைவரும் கூட. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் செஞ்ச காரியத்துக்கு சரியான நடவடிக்கை தான். பொதுவாக வந்து அந்த கட்சியோட பைலாப்படி பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் தான் வந்து யார் நியமிக்கணும், யாரை நீக்கணும் அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் அவர் தான் தொடர்ந்து வெளியிட்டு இருப்பார். ஆனால் இந்த முறை வந்து முதல்வரே அந்த அறிக்கை வெளியிட்டிருக்குங்கும் போது இதனோட வீரியம் என்னென்னு புரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி கூட்டணியில் இருக்க கட்சியான கம்யூனிஸ்டிலிருந்து அந்த கட்சியோட சார்ந்த மகளிர் அணி தலைவியாக கூடிய கனிமொழி அவங்களிலிருந்து எல்லாருமே வலுவான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு கொச்சையான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. என்ன பேசினார்? ஏன் உங்களுக்கு தெரியாது என்ன பேசினாருன்னு? எனக்கு தெரியும், இல்லை உங்கள் வாயில கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன் நான் என்ன பொன்முடியா? ஓகே, புரியுது. சொல்லுங்க, நான் பொன்முடியா போயிட்டு அது ஒரு இலைமறை காய கூட சொல்லலாம் நம்ம நேர்கள். இலைமறை காய்மறையா கூட சொல்ல முடியாதுங்க. அந்த அது என்ன சொல்றது, அப்படிதான் அது. இதை இலைமறை காய்மறையா கூட சொல்ல முடியாது. இந்த இவர் ஒருத்தர் தூக்கிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருப்பார், இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஒருத்தர் இருப்பார், யார் அடேங் அப்படிங்கலாம் பேசிட்டு இருப்பாப்புல. நட்சத்திர பேச்சாளர் இதான் சொல்லிட போறாங்க. ஏங்க பொன்முடியாயிர போறாங்க நீங்க வேற. நட்சத்திர பேச்சாளர் அவரெல்லாம் தூக்கிட்டு போய் நேரம் யாருமே வழக்கு தொடுக்கலைங்க அவர் பேசின பேச்சுக்கலாம். என்னன்னு கேட்டேன்னா ஆன்மீக உலகமாக அதுக்கெல்லாம் வந்து ஒரு மருத்துவ சங்கம்லாம் போயிட்டு வழக்கு தொடுத்து இருக்கணும். நடவடிக்கை எடுப்பீங்களா? ஆளுங்கட்சி எப்படி நடவடிக்கை? ஏன் அப்ப இப்ப எடுத்துக்காங்கல்ல. இது வந்து இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்போ பொன்முடியை பதவி இது பண்ணாங்கல்ல, இப்போ பறிச்சிருக்காங்கல்ல, இது இப்போ எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு வருஷத்துல வரப்போகுது. பொதுவாக வந்து திமுக அப்படின்னாவே வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களை வந்து பாதுகாக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு இணக்கம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்து மதங்கள் வந்து அவங்கள வந்து சரியா வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து மதிப்பளிக்கிறாங்க. நீ பேசுறதுப்பா ஏன்னு கேட்டா இந்து மதத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா 90% இந்துக்கள் இருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்கப்பா. இப்பெல்லாம் என்னப்பா நீ இதுக்குள்ள கட்சிக்குள்ள குழப்படி இல்ல, கட்சிக்குள்ள குழப்பம் இல்ல, இந்த பேச்சு வந்து பரவாயில்ல இருக்கு இல்லையா? ஒரு விலை மாதருடைய கதையை சொல்லி அதை எங்க ஒப்பிடுறாரு அப்படின்னா இந்து மதத்தினுடைய இந்து மதத்தினுடைய ஒரு அரணா ஒரு ஐக்கான இருக்கக்கூடிய வைணவம் சைவம் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து அந்த விலை மாதருடைய ஸ்டோரியை சொல்றாரு. இதை கேட்கும் பொழுது இப்போ நான் உங்களுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன், இலைமறைக்காக சொல்லியிருக்கிறேன், அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரியா இருக்கும். இது நீங்கள் அவருடைய ஒரிஜினல் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு, அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவர் என்ன பேசினாரு, அதோடைய வீரியம் என்ன, அதோடைய எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பொதுவாகவே ஒரு பரவலாக பேச்சு இருக்கு. இந்து மதத்தின் மீது எதை வேணா இது பண்ணலாம், எதை வேணா பேசலாம், எந்த சர்ச்சைக்குரிய வகையிலையும் பேசலாம், ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாது. ஆனால் இதுவே ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அல்ல வேறு மதமாக இருக்கட்டும் உடனே ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் நல்லதுன்னு சொல்லவார், அப்படி ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்துக்கள் வந்து அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னதே 90% பேர் இந்துக்கள் திமுகவில் இருந்தோம்னு சொன்னால் கூட நடவடிக்கை என்பது பெரிய அளவில் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பரவாயில்ல. நீ மதத்தை சார்ந்து அப்படி கொண்டு போற தாண்டி இன்னொரு விஷயம்னா அவர் பேசின மேடைங்கிறது இல்லை அவர் பேசின மேடைங்கிறது வந்து ஒரு தீக்கா மேடையில பேசியிருக்காரு. தொடர்ந்து வந்து தீக்கா வந்துட்டு இங்கே என்னன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எப்படி அவங்க பேசுவாங்க அது எல்லாமே கடவுள் அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு முற்போக்கான ஒரு மேடையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மேடையிலுமே இந்த மாதிரியான ஒரு அநாகரிக பேச்சை அங்கேயே வந்து கண்டிச்சிருந்துருக்கணும். அந்த மேடையிலே கண்டிச்சிருந்துருக்கணும். அதுக்கான மேடையிலே கண்டிச்சிருந்தா தான் இனிமேல் ஓகே நீங்கள் வந்து திகாக்காரங்களா இருக்கட்டும் திமுக காரங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி இந்த மேடையிலேயே அந்த ஒரு விஷயத்தை கண்டிச்சிருந்தாங்கன்னா உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இது யாருக்கு என்ன வேலை? உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படின்னா இது வந்து பொன்முடி முதல் தடவை பேசல. சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி மக்கள் பிரதிநிதியாக எதிர்கட்சி அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, எதிர்த்து குரல் கொடுக்கும்போது யோ உட்காரியா, அத்தனை கேமரா இருக்கும் சட்டப்பேரவை, உங்களுக்கு தெரியும், நேரடியா ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல யோ உட்கார்னு ஒரு யோங்கிற வார்த்தையை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துறோம்லாம் ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஓசி பஸ் அன்னைக்கே தூக்கி இருக்கணும். ஓசி பஸ் மக்களை பார்த்து சார் மக்களுடைய பிரதிநிதி சார், அவங்களோட வரியில தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து உங்களை பதவி வச்சது பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து போட்டு செலவு மக்களோட பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் பாக்கெட்ல இருந்து நம்ம காசு எடுத்து செலவு பண்ண மாதிரி ஓசி பஸ் அந்த மாதிரி பேசுறது. அப்புறம் வந்து ஒரு மேடையில பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில அதுல எல்லாரும் ஒரு கிராமத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க, பொதுமக்கள் சார்பில் எல்லாம் வருவாங்க. அங்க என்ன சொல்றாருன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஏதோ சம்திங் ஒன்று கேட்கறாங்க, ஒரு கிரௌட்ல இருந்து ஒரு மக்கள் பகுதியில இருந்து ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க என்ன ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க, எங்களுக்கு எனக்கு என்ன ஓட்டு போட்டு கிழிச்சிங்க, அவர் தொகுதியில ஒரு இடத்துல பேசுறாப்ல. சோ இந்த மாதிரியான பேச்சு நீங்க தான் அந்த மாதிரி ஆட்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க, சிரிக்கிறீங்க உட்காந்து.
ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு சரியா இருக்கும்? அது மிகப்பெரிய தவறு தானே. இந்த தவறை வந்து இந்த மாதிரி நம்ம சிரிச்சு சிரிச்சு கடந்துட்டு போறனால தான் இருந்தாலும் இன்னமும் பேசுவாங்க. இருந்தாலும் சொல்ல தப்பு தான். வயசுல மூத்தவர் தான். இப்படி என்ன சொல்றது? இப்படி பேசிட்டு இருந்தா விட்டுட்டு இருக்கவங்களா? இப்படியா வந்து பேசுறது? அவர் ஒரு மரியாதையா பேசினாருன்னா நம்ம இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ இந்த பிஹெச்டிலாம் வாங்குவாங்க. இவர் அந்த காலத்திலேயே வந்து ரெகுலராக போயிட்டு காலேஜில் போயிட்டு முறையாக படித்து முறையாக பிஹெச்டி வாங்கினாப்புல. இப்போ பிஹெச்டி வாங்குறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்போல்லாம் பிஹெச்டி வாங்குறது அவ்வளோ கடினமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிஹெச்டி வாங்கி ஒரு பண்பட்ட ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாருன்னா அப்போ மற்றவங்களாம் எப்படின்னு நினச்சி பாருங்க. இல்லை மக்கள் நீங்கள் என்ன கோணத்தில் பார்க்குறீங்க பாருங்க. சக மனிதனை நீங்கள் பார்க்கல. நான் ஏதோ வந்து மேலே வந்து இருக்கிற மாதிரியும் மக்கள் எல்லாம் ஏதோ அந்த அடிமை கும்பலா பார்ப்போம்ல. இந்த பரிதாபம் அந்த வெட்ட போற ஆடுகளை வந்து ஏதோ ஒரு 10 பேர்ல ஒரு பரிதாபம் பார்ப்பாங்கல்ல. மக்களை வந்து பரிதாபத்துல 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து அவங்கள வந்து உணர்வு பூர்வமா அவங்கள முன்னேற்றணும், அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு இறக்கப்படுறது. இன்னொரு பரிதாபம் என்னன்னா இதெல்லாம் ஒரு கும்பலா அப்படிங்கிற ஒரு டோன்ல பேசுறது. இப்ப பொண்ணுடைய பேச்சு சமீபத்துல கூட வந்து முதலமைச்சர் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் மேடையில சொல்லிட்டாப்ல, சிலரோட ஐயா என்னால தூங்க முடியல, அடுத்த நாள் திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டு எந்த பிரச்சனையோட வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சரே ஒரு கட்சியினுடைய தலைவரை, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது இவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில ஒரு சாமர்த்தியமான போட்டி, அவ்வளவு போட்டி இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்ப அந்த கட்சியை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய பொறுப்பு. இல்ல இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா இவரெல்லாம் வந்து ரொம்ப மூத்த அமைச்சர், பல பேருக்கு கூட வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஆசிரியர். நீங்க சொன்ன பேராசிரியரா இருந்திருக்கிறவரு. இன்னும் சொல்ல போனா பெரியார் மேடைகள் சொன்ன மாதிரி பெரியார் மேடைகள்ல பெரியார் அவ்வளவு படிச்சு வந்து இருக்கக்கூடிய ஒரு நபரே இந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசுறாருன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு என்னன்னா பேசப்பட்ட மேடை வந்து ஒரு தீக்கா மேடை. அந்த மேடையில் வந்து நான் வந்து மதம் ஒழிப்பு இல்லைன்னா கடவுள் அந்த மறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்காக வேண்டி ஒரு மதத்தையோ இல்லை அவங்க நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு அவமதிச்சு பேசுகிறங்கிற ஒரு விஷயம் இல்லை. இதில் என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் நான் பேசிட்டாரு, அந்த விஷயத்த பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு, ஒரு மேடையிலே வச்சு விளக்கம் கொடுத்தாரு. உங்களுக்கு புரியலையா? அப்ப தாய்மார்களே மன்னிச்சுங்க. பெண்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்ற அந்த பேச்சு, அந்த டாக் பேசுறதுக்கு முன்னாடி, அந்த சர்ச்சை பேசுறதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. இது எப்படி சார் இருக்கு, உங்க அடிச்சிருவாராமா, கத்தி எடுத்து வெட்டிடுவாராமா, அதை கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சொல்லிட்டா இது எந்த அளவுக்கு நியாயப்படுத்த முடியும்? இல்ல இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இன்னொன்னு வரவேற்கத்தக்க விஷயம் பாத்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த அமைச்சர் பொன்முடியாக இருக்கட்டும், அப்புறம் வேறு சில முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சுக்கு வந்து பரவாயில்ல மக்கள் மத்தியில் இருந்தோம், அப்புறம் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்க வந்து விமர்சனம் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இந்த பொன்முடியுடைய இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக திமுக எம்பி கனிமொழி அவர்களே வந்து இதை வந்து கண்டிப்பா. நான் அதான் ஆரம்பத்திலேயே அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க எப்படி அது கண்டிக்கலாம், அப்போ அது வந்து ரொம்ப தப்பாக போயிடும்ல. இல்லை பொதுவாக இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கும். பொதுவாக என்னன்னா கனிமொழி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க கட்சி சார்ந்த யாரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போதும் சரி, இந்த மாதிரி யார் அவங்க கட்சி சார்ந்து பெண்கள் விஷயமா பேசும்போது தொடர்ந்து அவங்க கடன் தெரிவித்து தான் வந்துட்டு இருக்காங்க. அதில் அவங்க உறுதியாக தான் இருக்காங்க. பெண்கள் இதில் வந்து உரிமையிலேயே அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீடு அது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சரியா? அதனால வந்துட்டு அவங்க இதனால வந்து தெரிவிச்சது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான விஷயம் கிடையாது. அவங்க தெரிவிச்சிருக்கிறதும் அவங்களோட கடமை தான். அது வரவேற்கத்தக்க விஷயம். சூப்பர். அது வந்து இதை நம்ம பாராட்டி ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, நீங்களும் நானும் பேசியோ எந்த ஒரு புரட்சியோ மாற்றம் ஏற்பட போறது இல்லை. சம்பந்தப்பட்டவங்க அடிக்கும் போது அதான் உள்ளில 100 அடி விழுந்த 101வது அடி தான் வந்து ஒரு பாறை குழக்கம். அப்ப அந்த 101வது அடி யார் இருக்கா? அந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள். ஸோ வந்து கனிமொழி அவங்க இன்னைக்கு பண்ணியிருக்கிறதான எம்பி வந்து பண்ணியிருக்க வந்து மிகப்பெரிய வரவேற்கத்தக்க. இல்லை அவங்க இது மட்டும் இல்லை, தொடர்ந்து அங்கே திமுக கட்சிக்குள்ளேயே யாராவது பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அவங்க எல்லா விஷயத்துக்குமே கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இது வந்து அவ்வளோ ஒரு புதுசு கிடையாது. ஆனால் இது அதையும் தாண்டி இந்த மாதிரி அவர் பேசுனது ரொம்ப அநாகரிகமான விஷயம். அதில் இது என்னன்னா முதல்வருங்கிறத விட திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக போய் ஒரு நடவடிக்கை எடுத்துருங்கிறது ஒரு விஷயம். அதை தாண்டி இப்போ போட்டிருக்கக்கூடிய திரு திருச்சி சிவா அவரும் வந்து துணை பொதுச்செயலாளராக போட்டிருக்காங்க. இப்போ அவருக்கு ஈக்குவலான ஒருத்தர் தான் சொல்லலாம். ஏன்னா கேட்டால் நாலேஜபிளாக பார்க்கும்போது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஓரளவு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கார். இன்னமும் அவர் போயிட்டு இளைஞர்கள்ட்ட பேசும்போது ஒரு பக்குவமாகவும் ஒரு படிப்பு சொல்லித்தர மாதிரியும் அந்த மாதிரி தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரு நபராக இருக்கிறாரு. அவரை வந்து இன்னைக்கு இந்த துணை பொதுச்செயலாளர்களை போட்டதில் வந்து பொன்முடிக்கு பதிலாக போட்டதில் வந்து ஒரு சரியான இடத்துக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 2K கிட்ஸ் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு? அரசியல் உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்குது, நீங்க இந்த மாதிரியான விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டே தான் சார் வராங்க. இந்த கட்சியில மட்டும் இல்லாம நிறைய கட்சியிலுமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம். நம்ம ஒரு சென்சேஷனாக ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் போட்டாலும் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியாத ஒரு உலகத்தில் இருக்கோம். அது எல்லாத்தையுமே மீறி அவங்க என்ன தைரியத்தில் இதெல்லாம் பேசுகிறாங்க. பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பேசும்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள் மாறுது, எவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சே தான் பேசுகிறாங்கன்னும் போது இது வந்து அவங்க பதவிக்கு வந்து நான் இந்த பதவியில் இருக்கேன், நீ என்னை எதுவுமே அசைக்க முடியாது, நான் இதுதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவங்க போயிட்டு இருக்கிறது கண்டிப்பாக தப்பாக தான் சார் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலையோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்குது, இவ்வளோ அப்டேஷனோட இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம், முன்னாடி எல்லாம் வந்து இல்லை இதுக்கு முன்னாடி இதை விட கேவலமாக பேசியிருக்காங்க. பல பேர்கள் உதாரணத்தை சொல்ல முடியுது. திமுக மேடைகளில் பல பேர் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்களும் நிறையா பேர் அது இருந்திருக்காங்க. திமுகவில் நிறையா அவ்வளோ பேர்லாம் இருந்திருக்காங்க. அவங்க அதே நினைப்பில் தான் இன்னைக்கு வந்து மேடையில் ஏறி பேசுன மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆனாலும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாரு சார். அவரோட அந்த டைலாக்ஸ்னாலையும் ஜென்சி டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அத மாதிரி இவங்களும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. ட்ரெண்ட் ஆகணும்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. வழக்கமான ஒரு தீக்கா மேடை அங்கே போயிட்டு எப்படி பேசினா அங்கே இருக்க மக்கள் கவர முடியும், கைத்தட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பேசிட்டாரு. ஆனா அவங்க குடும்பத்திலயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்றதையும் மறந்து பேசுறது தான் சார் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏதோ அவர் ஃபுல்லாவே ஆண்களை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, அவரோட வாழ்க்கையில யாருமே பெண்களே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களை முன்னிறுத்துறது, இந்த மாதிரி ஒரு பேச்சு. இன்னொரு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து இந்த பாலியல் ரீதியான அந்த இல்ல நீங்க ஒரு என்ன பெரிய சிக்கல்னா, ஒரு ஆண் தலைவர் வந்தாருன்னு வச்சுங்களேன், நேரடியாக வந்து பேசுவாங்க, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அதே ஒரு பெண் வந்துட்டு ஒரு அரசியலில் வளர்ந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கேன், நேரடியாக அவங்களோட என்ன சொல்கிறதுனா ஒரு கேரக்டரைசேஷன் மட்டும்தான் இருக்கும். அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. இது தொடர்ந்து இந்த ஆண்கள் அரசியல்வாதிகளோ இல்லை ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களோ தொடர்ந்து இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அது அந்தனோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே. என்னதான் வெளியில் வந்துட்டு பெண் உரிமை பேசுகிறோம், பெண்களுக்கு சமத்துவம் அப்படி இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாலுமே, எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இதில் பகுத்தறிவு, முற்போக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்க்குறோம். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு வருது இல்லையா? தேர்தல் நெருங்கிட்டு வர்ற சமயத்தில் இந்துக்கள் வந்து இப்போ பாஜக தமிழகத்தில் வளருது. அது எதை பேஸ் பண்ணி வளருதுன்னா, குறிப்பாக உங்களுக்கே தெரியும், மறைமுகமாக இந்துக்கள் தான் அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட வருகைக்கு பிறகு இந்துக்களுடைய வாக்கு என்பது கணிசமாக உயர்ந்திருக்குது. அதை நம்ம கடந்த தேர்தலெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து பொன்முடியை வளர்க்குனா இந்துக்கள் நம்ம மேலே அதிருப்தி ஆக மாட்டாங்க, அந்த ஓட்டுகளை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம், அந்த செதறல் ஓட்டுகளை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எலெக்ஷனை கணக்கில் கொண்டு மு.க. ஸ்டாலின் இந்த நடவடிக்கை எடுத்துட்டு அப்படிலாம் ஒரு பேச்சு வரும். இல்லை அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை இந்து மதத்தை தப்பாக பேசிட்டாங்களோ அப்படிங்கிற காரணம்லாம் தாண்டி இப்போ அவரும் ஒரு எல்லாருக்குமே இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய வந்து என்ன சொல்கிறேன்னா, இளைஞருக்கும் சரி அங்கே இருக்க அந்த பெண்களுக்கும் சரி தன்னை ஒரு அப்பா நான் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேட் பண்ணுறது. அப்படி இருக்கும் போது தன்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி தன்னுடைய மகள் முன்னாடி ஒருத்தர் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறது அவரால் எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, உண்மையாவே அதனால தான் பண்ணிருக்கேன். உண்மையாவே அது வந்து இந்த நீங்க சொன்ன நோக்கத்தோட எடுத்திருந்தா அது நல்ல நடவடிக்கை. இன்னொன்று என்னன்னா, இது போதுமா? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி துணை செயலாளர் பதவியை மட்டும் தூக்குனா போதுமா? அவரை கட்சி அந்த அமைச்சர் பதவி தூக்க வேண்டாமா? பொன்முடி மாதிரி பேசக்கூடிய நபர்கள் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிற நபர்கள், அந்த கட்சி மட்டும் இல்லை மற்ற கட்சி எல்லா கட்சியிலுமே இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்துடுச்சு, ட்ரெண்ட் ஆகிடுது. இன்றைக்கி எல்லாமே இது ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்க, டேப் ரெக்கார்ட் பண்ணி வெளியில் வர்றது, இந்த மாதிரி நான் தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே கலையுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலங்களாக தான் தெரியும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிற டாபிக் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். அரசியலுக்கும் சரி ஒரு மத்தியில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமும் கூட. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொன்முடியுடைய அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது எந்த அளவுக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சம்பவத்தோட இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.